தமிழ் முஸ்லிம் தலைமைகளின் ஒற்றுமையே முரண்பாடுகளுக்கான தீர்வு என்பதான ஒரு கருத்தினை அவர் முன்வைத்திருக்கிறார். தமிழ் முஸ்லிம் சமூகங்களுக்கு இடையிலான உள்ளக முரண்பாடுகளை ஒரே மேசையில் பேச்சுவார்த்தை நடத்தி தீர்க்க முடியும் என்ற கருத்தை அவர் முன்வைத்திருப்பதோடு பாராளுமன்ற உறுப்பினர் ஹிஸ்புல்லா கொண்டு வந்த ஓட்டமாவடி எல்லை பிரச்சினை தீர்ப்பது தொடர்பிலான விவகாரத்திலேயே ரிஷாட் எம்பி இவ்வாறான ஒரு கருத்தினை முன்வைத்து பேசியிருக்கிறார். அவருடைய கருத்தில் அதாவது ஹிஸ்புல்லா எம்பி கொண்டு வந்த பிரேரணை குறித்தான விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது சிறுபான்மை சமூகங்களின் பிரச்சினைகளை பாராளுமன்றத்தில் சிறுபான்மை சமூகங்களின் பிரச்சினைகளை பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்து தீர்வு காண முடியாது. எந்த அரசாங்கமானாலும் எமது சமூகங்களின் பிரச்சினைகளை தூண்டிவிட முயற்சிக்குமே தவிர தீர்த்து வைக்க முயற்சிக்காது. கடந்த கால அனுபவங்களூடாக நாங்கள் புரிந்து வைத்துள்ள உண்மையை இதே ஓட்டமாவடி பிரதேச சபையை எமது கட்சியை வென்றிருந்தது. எனினும் எங்களை ஆட்சியமைக்க விடாமல் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசும் தமிழ் தேசிய கூட்டமைப்பும் கூட்டிச் சேர்ந்து ஆட்சியமைத்திருக்கின்றன. இவ்விடயத்தில் ஏற்பட்ட புரிந்துணர்வு போன்று ஏனைய காணி பிரச்சினை மற்றும் கல்வி பிரச்சினைகளில் ஏன் இவர்களால் ஒன்றுபட முடியாது? மட்டக்களப்பு மாவட்டத்தில் உள்ள தமிழ் முஸ்லிம் சமூகங்களின் அகமுரண்பாடுகளை பேசி தீர்க்க முடியும். கல்முனை வடக்கு சில விடயத்தையும் இழுத்தடிக்க வேண்டியதில்லை. சமூக தலைமைகள் இணைந்தால் இதையும் இலகுவாக தீர்த்துவிட முடியும். தனிநாடு சமஷ்டி கோரி போராடிய தமிழ் தலைமைகள் முஸ்லிம்களின் உள்ளக விடயங்களை பெரிதுபடுத்த வேண்டிய அவசியமும் இல்லை. பாராளுமன்றத்துக்கு கொண்டு வரப்பட்ட சிறுபான்மை சமூகங்களின் எந்த பிரச்சனைகளும் தீர்க்கப்பட்டதாக வரலாறுகள் இல்லை. எனவே எமது உள்ளக பிரச்சனைகளை நாமே பேசி தீர்த்துக் கொள்வோம். தமிழ் முஸ்லிம் தலைமைகள் ஒரே மேசையில் அமர்ந்தால் அனைத்து உள்ளக முரண்பாடுகளுக்கும் முடிவு கிடைக்கும் என்பதான ஒரு நிலைப்பாட்டை அவர் இவ்வாறு வெளிப்படுத்தி இருக்கிறார். இதே நேரத்தில் இஸ்ரேல் தொடர்பிலும் அவரால் சில கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. எனவே இஸ்ரேலியர்கள் குறித்து நடவடிக்கை எடுக்கப்படுவது அவசியம் என்ற கருத்தினையும் அவர் நேற்றைய தினம் மின்சார திருத்த சட்டம் மூலம் தொடர்பிலான விவாதத்தில் கலந்து கொண்டு கூறியிருக்கிறார். இஸ்ரேல் பலஸ்தீனில் மேற்கொண்டு வரும் கொடுமைகள் பச்சிலம் பாலர்களை கொண்டு குவிக்கிற செயலை உலக நாடுகள் கண்டித்து வருகின்றன. இஸ்ரேல் ராணுவம் ஆறுதல் கிடைக்கும் இடமாக இலங்கை தற்போது மாறியிருக்கிறது. இவர்களுக்கு அரசு இலவச விசா கொடுத்திருப்பது போன்றோ ஏனைய இலவச நடவடிக்கைகளும் அவர்களுக்காக மேற்கொள்ளப்படுது. அருகம்பையில் காணிகளை வாங்குகிறார்கள், ஹோட்டல்களை அமைக்கிறார்கள், முச்சக்கர வண்டி ஓடுகிறார்கள். ஆனால் எமது குடிவரவு குடியகழ்வு திணைக்களம் தூங்கிக் கொண்டிருப்பதாக ஒரு குற்றச்சாட்டினையும் அவர் இவ்வாறு முன்வைத்திருக்கிறார். இது ரிஷாட் எம்பி தெரிவித்த கருத்தாக அமைகிறது. இதே நேரத்தில்